குருஜி, பொதுவா இந்த வாஸ்துவ பத்தி நெறைய பதிவுகள் நம்ம குடுத்துட்டு வரோம் மக்களுக்கு. ஒவ்வொரு விஷயமா குடுக்குறோம். வீட்டினுடைய பகுதிகள பத்தி. உங்களுடைய பார்வையில 99% மக்கள் இந்த ஒரு தவற தான் திரும்ப திரும்ப செய்றாங்க. இதனால தான் இது ஏற்படுதுன்னா, என்ன மாதிரியான தவறு? அதாவதுமா, ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதம் சமநிலையில் இருக்கிறதுக்காகத்தான் நாம வாஸ்துன்ற ஒரு விஷயமே நாம பார்க்குறோம். இந்த பஞ்சபூதம் சமநிலை அடைந்தாதான் ஒரு மனிதனுக்கு மன தெளிவு அப்படின்ற ஒரு விஷயம் சிறப்பானதாக, தெளிவானதாக என்ன பண்ணும்னா இருக்கும். அப்போ இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, வெட்டப்படுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு வாஸ்துவில் அடிக்கடி நிகழுது. இப்போ நிறைய பேர் என் வீடு சதுரமா இருக்கு அப்படின்றத எதை வச்சு முடிவு பண்றாங்கன்னா, மேல்நிலை கரெக்டாக ஸ்கொயர்டாக க்ளோஸ் ஆகி இருக்கிறத வச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா சதுரம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம வீடு எந்த அளவு வரை முழுமையாக சுவரால் சதுரமாக கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்றத என்ன பண்ணிடுறாங்கன்னா பார்க்க மறந்துடுறாங்க. 99% வாஸ்து எங்க தப்பு நடக்கிறது அப்படின்னா, போர்டிகோ என்ற பெயர்ல தான் நடக்கிறது. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டோடைய ஒரு பகுதியை தனியே கட் பண்ற அமைப்பு இந்த கார் பார்க்கிங்ல தான் ஏற்படுது. இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இடத்துல போர்டிகோவை வடகிழக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல கட் பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல பிரதானமான தலைவாசல் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா சமையலறை போடுறாங்க. இப்போ இது நமக்கு பார்க்கும் பொழுது ஃபுல் ஸ்கொயரா வீடு இருக்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்கேயும் அவங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், இங்கேயும் அவங்களுக்கு என்ன இருக்கும்னா ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ இந்த கட்டிட பாகத்தினுடைய முழுமையா 4 பக்கமும் சுவரால் மூடப்பட்டு இருக்கிறதானா கிடையாது. இப்ப சுவரால் மூடப்பட்டு இருக்கிற அமைப்பை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இப்படி டானாப்படி தான் என்ன இருக்குன்னா இருக்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, வடகிழக்கு அப்படின்ற ஒரு பகுதி துண்டாவதினால், ஒரு பகுதி வெட்டுப்படுதலினால் ஒரு பகுதி வளர்ந்த பலனை தருகிறது. புரியுதுங்களா? இப்ப வடகிழக்கு கட்டாகிறதுனால தென்கிழக்கும் வளர்ந்த பலனை தருது, வடமேற்கும் வளர்ந்த பலனை தருது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வடகிழக்கு அப்படின்றது வெட்டப்படுவதினால் இங்க என்ன நிகழ்கிறதுனா, இந்த வீட்டினுடைய நீர் பூதத்தன்மையே போயிடுது.